நந்தி ராஜராஜ சோழன் கணக்கு இப்போ கடைசி அத்தியாயத்தில் முடிக்கார். இதோடு முடிஞ்சு போகும்டா உங்கள் கணக்கு. மானிடப்பே சேட்டை பண்ணி சிட்டி கிராமத்தில் பூரா ஓஹோ ஓஹோன்னு பூரா பில்டிங்கு மில்லு தொழிற்சாலை பூரா 2ஆம் நம்பரை திரித்து அப்படி மூளை வேலை செய்தாங்கண்டா. அதுக்கு ஆணுக்கு வர்ற தீட்டும் பெண்ணுக்கு வர்ற தீட்டும் மாற்றி போடுதார். பெண்ணுக்கு வர்ற தீட்டு ஆணுக்கு, ஆணுக்கு வர்ற தீட்டு பெண்ணுக்கு மாற்றி போட்டாச்சுன்னா சரியாக போச்சு, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சு பாருடா, படிச்சிருக்கீல, புரிஞ்சு பாரு. இதில் ஜாதகம் பார்க்குறவன் இந்த ஐயம்மார் பேக மந்திரவாய் தந்திரவாயிட்ட போய் கேளு, என்னடா மாற்றி போடுதாரு ஐயா அப்படின்னு போய் கேளு. மாற்றி போட்டால் வேலை செய்யாது. பெண்ணு போய் முட்ட வேண்டியதேன், எங்கேயா கம்பியில் போய் சொருக வேண்டியதேன். கம்பு மாட்டு பூரா மரம் கம்புடா. ஆண் இவன் என்ன செய்வான் தெரியுமா, எங்கே சாக்கடைகள் இருக்கோ அந்த சாக்கடையில் போய் உள்ளே ஓட்ட விடுவார். ஓட்டுறா உள்ளே மலா கடைடா, படுத்து கடா விட்றா. சாக்கடைக்கு இவ பிறந்த சாக்கடை பேய்களா, ஆடு மாடு கோழி பறவைகளை திங்க உன் உடம்புல இருப்பாகி 24க்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம் இருப்பாகி அந்த ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு அந்த அணுக்களில் வந்த உனக்கு என்ன அறிவு இருக்கும்? அந்த அணுக்களில் வந்தவன் இப்போ என்ன செய்தார், அந்த பவரை விடுதார். அதை திங்கியோட அந்த அணுக்கள் உடம்புல ரத்த பிளட்டு தண்ணி சர்க்கல் எல்லாத்துலேயும் உள்ளே ஏறி ஓடிக்கொண்டே இருக்குது. அறிவியல்வாதிக்கு அறிவுறாது. வெறுதான் காமுட்டாலே கேடு கெட்ட பச்சை தேவடியாக காமுட்டா பேக ஆணும் பெண்ணும். புரிஞ்சுக்கோங்கடா, புரியுதா? உழைப்பு இல்லாமல் இந்த பேப்பரை வச்சு ஆட்டி பூமியை அழிக்கணும் வாரான். அப்போ மாற்றி மார்க்கத்தில் போடுதார். புரிஞ்சுக்கோங்கடா, அந்த அணுக்களை விட்டுறக்கூடாதுடா, அந்த அணுக்களை கேட்டுக்கோங்கடா. அப்போ அந்த பவரை விட்டாச்சுன்னா ஆடு மாடு கோழி பறவைகள் எங்கே மோந்து பார்க்கும்? எங்கடா மோந்து பார்க்கும்? எது மோந்து பார்க்கும்? மனித போய் பார்த்துருக்கீங்களா? படித்தவெல்லாம் நாகரீகமாக போய் உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து மில்லு தொழிற்சாலை எல்லாம் அனைத்தும் அப்போ கம்ப்யூட்டர் மூலியமாக உட்காந்து பெண்ணு உட்காந்துருக்கீங்களா? இப்போ உள்ள ஜென்ரேஷன் தெரியாது. 40 வயசுக்கு மேலே உள்ள மாநில பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் தெரியுற அளவுக்கு மண்டையில் விடுவார். ஆஹா இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. அதுக்குத்தான் மோப்ப சக்தியாக ஆடு மாடு மாதிரி மானிட போய் மாற்றி மோந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் ரோட்டில். அந்த பவரை விட்டாச்சுன்னா மூளையை திருப்பிடுவார். மூளை திருப்பியாச்சுன்னா வேலை முடிஞ்சு வச்சு. அதுக்கு இருக்கிற ஆடு மாடு கோழி பறவைகளை தின்ன அணுக்கள் அந்த மூளை, அதில் மூளை இருக்கும்லடா. அந்த மூளையிலேருந்து ரஜங்கள் கீழே இறங்கின ரஜங்கள் உங்களுக்கு மானிட பேய்களுக்கு ஆட்டா முடிக்க மூளையில் ஏறுறோம். அப்போ என்ன செய்வேன், 4 வீலர் 2 வீலரில் ஜங்கின்னு பறக்கையில் வண்டியை நிப்பாட்டி பொருளாக இருந்தால் மோந்து பார்த்துட்டு வரம்மா. பலாயிரம் கோடி உள்ளவன் அரசியல்வாதி கீழே வார்டில் இருக்கிறவன் பூமி அழிக்கான்லடா. பத்திர பதிவு என்று எல்லாருமே காரில் ஜங்கின்னு பறக்கான்ல, இறங்கி மானிட போய் நடந்து போய்கிட்டு இருக்கையில் ஆணுக்கு பெண்ணுக்கு மாற்றி எல்லாம் ஓப்பன் பண்ணி மோந்து பார்க்க விட்டுருவார். அந்த மூளை ஏற்றியாச்சுரா. இனிமேல் என்னடா அந்த கணக்கு வரும். நாய்க்கு விட்டுட்டான், நாயை போய் வேலை பார்க்க ஆரம்பித்தான். இல்லை என்னங்கடா முட்டா பைகளா, முக்கால் சத்தியம்.